Hi friends, welcome to SP Audio's YouTube channel. In our channel, JBL 1300 watt subwoofer unbox பண்ண போறோம். So நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் subwoofers வந்து பாத்தீங்கன்னா unbox பண்ணிருந்தோம். ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பிராண்டோட ஒரு மான்ஸ்டர் subwooferல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து போட்டுருந்தோம். So அந்த வரிசையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த JBL 1300 watts ஒரிஜினல் subwoofer unbox பண்ணி பார்த்துட்டு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட லுக் எப்படி இருக்கு அப்படிங்கற ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். So நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பான பிராண்டோட subwoofers எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டாக் வந்து போட்டுன்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் சப்வூஃபர் ஸ்பீக்கர்ஸ் ஏதாச்சும் தேவை அப்படின்னா சொல்லுங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணின்னு இருக்கோம் எல்லாருக்குமே. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரைஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்து இருந்துச்சு JBLோட 1300 வாட்ஸ் 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்கும் இதுக்கு ஓகேங்களா. இது டீட்டெயிலாம் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ள சப்வூஃபர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ JBL பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு பேர் போன பிராண்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி சப்வூஃபர் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தலை தூக்கி நிற்கிது அப்படின்னா 3 பிராண்டு தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா JBL, இன்னொன்று பைனியர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கிற ஒரு மாடல் ஓகேங்களா. இந்த மாதிரி பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சப்வூஃபர் அப்படிங்கிற பேர் வந்து வாங்கின்னு இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற JBL வந்து பார்த்தீங்கன்னா 1300 வாட்ஸ் 1400 வாட்ஸ் 1200 1500 வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே எல்லா வாட்ஸ்லேயும் வந்து இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்லி மூவிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1300 அண்ட் 1500 வாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1400 வாட்ஸ் 200 வாட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1300 1500 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்காக அதாவது கொரியர் டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றத தெர்மாகோல் வந்து மேலே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட JBL சப்வூஃபர் இருக்குது 12 இன்ச்சு. ஸோ இது அப்படியே வந்து எடுத்துடலாம். பாக்ஸ் ஓரந்தள்ளிடலாம். பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்வூஃபர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எடுத்துடலாம் அப்படியே. ஸோ இதை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு JBLோட ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால ஸோ இதுக்கான வாரண்டி கார்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு ஓகேங்களா. நீங்கள் வாங்குற டீலர்கிட்ட நீங்கள் வாரண்டி அவங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாரண்டி போட்டு வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா JBL ஹர்மன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இங்கே. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பையிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பேச் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டேட்டா ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன வாட்ஸு என்ன ஓம்ஸில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அப்படிங்கிறத மேலே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 90 dB அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பவர் ஹேண்டலிங் சொல்லிட்டு 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ் 1300 வாட்ஸ் பீக் பவர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு போட்டு 23 GHzலேருந்து 450 GHz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நார்மல் இம்படன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ohms அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட அந்த சைஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்லெட் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம படித்து பார்த்தோன்னா வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு கார்டு இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கார்டு வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ JBLோட ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம JBL ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம ஒட்டி இதை வெறித்தனமாக வெளியில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா JBL ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் போர்டு வந்து வந்துடும். ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற JBLோட 1300 வாட் சப்வூஃபர். ஸோ லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். ஸோ ஒரு பிராண்டட் சப்வூஃபர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த மெட்டீரியல் அந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இதில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடுக்கு வந்து போகலாம். ஸோ அப்படியே பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கான தெர்மல் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட இன்புட் வந்து தரணும் நீங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிற மேக்னெட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மேக்னெட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி JBL பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ 1500 வாட்ஸ் 1300 வாட்ஸ் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ் 1300 வாட்ஸ் பீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வந்து இருக்குது ஓகேங்களா. அதில் வந்து ஹர்மன் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ டிசைன் பைடு இங்கிலாந்து இந்த USA மேனுஃபேக்சரிங் இன் சைனா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ மேனோட சைஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறது. JBL பிராண்டோட ஆடியோ குவாலிட்டி சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. JBL அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டு அதோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். சப்போட அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 குவாலிட்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி JBL, பைனியர், சோனி இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சப்வூஃபரில் பெஸ்ட்டு பிராண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே இருக்குது ஓகேங்களா. இது பீட் பண்ணுறது அதெல்லாம் முடியல. நம்ம RDS சப்வூஃபர் போட்டிருக்கோம். ஸோ அதோட செக்கிங் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா JBL RDS அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அதை பற்றி போடுவோம்.
ஸோ லுக்கு அந்த ஃப்ரேமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து ஸ்பைடர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா JBLோட 1300 வாட்ஸ் சப்வூஃபர். ஸோ இந்த சப்வூஃபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் JBLோட 1300 வாட்ஸ் இப்போ கையில் ஸ்டாக் இருக்குது தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதை நான் கொரியரில் சென்ட் பண்ணி விடுவோம். ப்ரைஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.